கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மனிதருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது என்றால், என்ன செய்தாவது நாம மேல போயிடணும், என்ன செய்தாவது நாம் முன்னிலைக்கு வந்துடணும் என்று சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அந்த மேலே வருவதற்காக, முன்னிலை அடைவதற்காக எப்படிப்பட்ட காரியங்களை கூட செய்கிறாங்க, எப்படிப்பட்ட ஜனங்களை கூட ஏமாற்றுகிறாங்க, எத்தனையோ ஜனங்களுக்கு கூட விரோதமாக செயல்படுகிற சூழ்நிலைகள். கேட்டா அது ஆட்சித்தந்திரம், அரசியல் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி பேசுவார்கள். பொழைக்க தெரிஞ்சவங்க இதை இப்படிதான் செய்யணும், நாம் இப்ப இதை இப்படி செஞ்சாதான் அடுத்த முறையும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி மனுஷிக பிரகாரமாக, உலக பிரகாரமாக யோசிப்பவர்கள், சொல்லுவர்கள் அதிகமாகவே இருக்கின்ற காலங்கள் தான் இந்த காலங்கள். ஆக நாம் அப்படி யோசிக்கும் போது, அப்படி நினைக்கும் போது அது நிலையா இருக்குமா? நாம் செல்லுகிற அந்த போகிற அந்த பாதை சரியாக இருக்குமா? அந்த பாதையில நம்ம பயணம் செய்யும் போது கடைசி வரைக்கும் அதே நிலையில இருக்க முடியுமா என்று கேட்டோம்னாக்கா முடியாது, ஒருபோதும் முடியாது. நன்மை எல்லாருக்கும் செய்யாம, எல்லாருக்கும் நன்மையான காரியங்களை கொடுக்காம, வஞ்சிக்கிற பொழுது, ஏமாற்றுகிற பொழுது, தவிர்க்கிற பொழுது அந்த பாதை மாறி விடுகிறது, தவறான பாதையாக, தவறை விழுகிற பாதையாக இருக்கிறது. மாறாக எல்லாருக்கும் நன்மை செய்கிற பொழுது, எல்லாருக்கும் நன்மையான காரியங்களை கொடுக்கிற பொழுது அது கர்த்தருக்கு உகந்த காரியமாக, கர்த்தருக்கு ஏற்ற வழியாக இருக்கும். யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாகவே கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் செவ்வையான வழியில, நேரான வழியில, கடவுளுக்குள்ளாக வாழுகிற மக்களாக நாம் இருப்போம். இன்றைக்கு நாம நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வழி எப்படி இருக்குது? நம்ம சரியான வழியில் தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோமா? நாம போகிற வழி கடவுளுக்கு உகந்த வழியாக இருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் வேதம் எப்படியாக சொல்கிறது? ஓசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது? விவேகமுள்ளவன் எவனோ அவன் இவற்றை உணருவான், புத்தியுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிவான். கர்த்தருடைய வழிகள் நேரானவை, நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ அவைகளில் இடறி விழுவார்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, விவேகம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்களுக்கு அறிஞ்சிருப்பாங்க எந்த பாதையில போனா நம்ம கடைசி வரைக்கும் நம்மளால போக முடியும், எந்த பாதையில் நம்ம போனோம்னாக்கா பாதியிலே விழுந்துருவோம் என்று சொல்லி அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தருடைய வழி நேரான வழி, அதுல நீதிமான்கள், நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள் அவர்களால் மட்டும்தான் அதுல நடந்து போக முடியும். பாதகர், ஏமாற்றுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள் இவர்களால் அந்த வழியில போக முடியாது. ஒருவேளை போக முயற்சித்தாலும் வீழ்ந்து போவார்கள், இடறி போவார்கள். இதை தான் வசனம் சொல்கிறது. நீதிமான்களின் வழியை கர்த்தர் கவனித்துக் கொள்வார், பொல்லாதவர் வழியோ பாழாகும். நாம நீதிமான்களாக, நேரான வழியில, பரிசுத்தவான்களாக, சரியான வழியில நாம போகும்போது கடவுள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், கடவுள் நம்மை நடத்துவார், கடவுள் நம்மை கடைசி வரைக்கும் கைவிடாத நேசராக நம்மோடு இருப்பார். ஒருவேளை நம்ம பாதகராக, பொல்லாதவர்களாக, ஏமாற்றுவர்களாக, பொய் பேசுகிற மக்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வழிகள் தாறுமாறாகும், நீடித்த நாட்களாக நிலைத்திருக்காது. எச்சரிக்கையாக கடவுளுக்கு பயந்து கடவுளுக்குள்ளாக நாம வாழுவோம், கடவுளுக்குள்ளாக நாம செல்லுவோம். கர்த்தருடைய வழி நேரான வழி, அந்த நேரான வழியில அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் செல்லுகிற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார், கடைசி வரைக்கும் நம்மை மேன்மையாக வைப்பார். அவருடைய இரண்டாம் வருகையில அவருடைய மேன்மையின் வாழ்வாகி ஒற்றை கட்டம் அந்த பரலோக வாழ்வை நமக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நம்மை கர்த்தருடைய நேரான வழியிலே நடத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள அன்புள்ள பிதாவே, இந்த சந்தோஷமான ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த
நாளிலும் கூட என்னுடைய வழி எப்படி இருக்கிறது, உமக்கு ஏற்ற வழியில நாங்கள் இருக்கிறோமா, உங்களுடைய நேரான வழியில் நாங்கள் பயணிக்கிறோமா, பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழுகிறோமா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கும் பொழுது இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து உம்முடைய வழிகளில நாங்கள் பரிசுத்தமாக நீதிமானாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதகர், பொல்லாதவர், பொய் பேசுகிறவர், ஏமாற்றுவர் இவருடைய வழியெல்லாம் பாதை போய்விடும் என்று எச்சரிக்கை செய்தி கொடுத்திருக்கு. அப்படியாக நாங்கள் அந்த எச்சரிக்கை செய்தியை கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட மக்களாக இராதபடிக்கு நீருடைய தூய ஆவியின் வழியாக எங்களை பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாழ்வு நீர் கொடுத்தது, இந்த வாழ்வை நீர் கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளிலும் கூட வேலை செய்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நேர்மையாக இருப்பதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் ஞானம், அறிவு எல்லாவற்றையும் தருவீராக. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் படிப்புகளை பாதியில நிற்க வைக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. எல்லாற்றையும் மாற்றி போடும்படியாக எல்லாரும் நன்றாக படித்து வாழ்வில் நிறைவான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நீர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதாமே எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். போகிற போக்கு, வருகிற வரத்து, செய்கிற செயல் எல்லாவற்றையும் நீர் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.